வாசியுங்கள். யோவான் 17, John chapter 17, 14 19 வசனங்கள் வரை நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாசிக்கலாம் என்று நான் சொன்னால் உங்களுக்கு வாசிக்க எந்த விதத்தில் என்று தெரியும். காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிப்பதே வாசிப்பதின் அறிக்கை. வாசிக்கலாமா? 14 19 வரை. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென், ஆமென். யோவான் 15 அதனுடைய இணைப்பாக நாம் இப்பொழுது தியானம் செய்து வருகிறோம். அதனால் நாம் சுத்திகரிப்பு என்ற அந்த தலைப்பிலே இப்பொழுது இது 3வது வருடத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. தேவன் இன்னும் எவ்வளவு நாட்கள் நடத்துவார் என்று அவர் திட்டமிட்டபடி இந்த சத்தியத்தின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதை போதிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை அறிவதற்காக நான் கேள்விகளோடு ஆரம்பிப்பது வழக்கம். கடந்த வாரத்தின் சத்தியம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். இணைப்புகளோடு பேசுங்க. எஸ், ஒருவர் பின் ஒருவரா விரைவா. வார்த்தையை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வாசனமே சொல்லி இருக்கிறது. சரி, அதனுடைய இணைப்பு எதனால் வருகிறது சொல்லுங்கள். நன்றாய் சொன்னீர்கள், உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். எதனால் இதை அறிந்து கொண்டோம்? எஸ், 2 Timothy 1:9. எஸ், and grace. Powerful. இது ஒரு சத்தியம். எதனால் இந்த இணைப்புகளை வாசித்தீர்கள்? 2 Timothy 1:9 வாசித்தோம். விரைவாக நீங்கள் பதில் தெரியும் என்றால் பேசுங்கள், இல்லைனால் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஆனால் இடைவெளி வேண்டாம். நீங்கள் எல்லாம் வசனத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இணைப்போடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொண்டதில் ஆழம் இருக்காது. எஸ், சரியாய் சொன்னீர்கள். சார்ந்து கொண்டிருப்பதினால் சாரம் உண்டு என்று சொன்னேன். அப்படி என்றால் உண்டானது. சரியாய் சொன்னீர்கள். இது சரீர நிலைமையில் வருகிற சுத்திகரிப்பு அல்ல, ஆவிக்குரிய சுத்திகரிப்பு. சீஷர்கள் இயேசுவோடு இணைந்திருந்ததினாலே, அப்படினால் கூட இருந்ததின் அர்த்தம் அல்ல, உபதேசத்தில் நிலைத்திருந்தபடியினால் வந்த சுத்திகரிப்பு. வேற ஏதாகிலும் பதில்கள்? வேறு யாராவது சொல்லுங்கள். சத்தமா பேசுங்கம்மா. இவ்வளவுதான் சத்தமா? வெரி குட். மதம் செய்ய முடியாததை திரும்ப சொல்லுங்கள். சரியாய் சொன்னீர்கள். மதம் செய்ய முடியாததை மனுஷகுமாரன் செய்தா. எதை செய்தா? தயவு செய்து அதையும் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். வேறு யாராகிலும்? அநேகர் பின்வாங்கி போனார்கள். சரி, சரிம்மா, இது வசனத்திலேயே வருகிற காரியம் தானே. இதன் ஆழம் யாருக்கு தெரியும்? நான் சொல்லி முடித்த விஷயங்கள், அதனால தான் கேட்கிறேன். அநேகர் பின்வாங்கி சென்ற பொழுது எத்தனை பேர் திரும்ப நீங்க புரிந்து கொண்டு திரும்ப பேசலாம். அநேகர் பின்வாங்கி சென்றது எதனாலே? கடினமான உபதேசம் என்று அவர்கள் மாம்சத்திலே புரிந்து கொள்ள முயற்சித்ததினாலே பின்வாங்கி போனார்கள். அதிலே சிலர் மாத்திரம் ஏன் இயேசுவை அண்டிக் கொண்டார்கள்? யாராகிலும் பதில் சொல்லுங்கள். பின்பாக ஆவியின் நிலைமையிலே அந்த வசனங்களை புரிந்து கொண்டவர்களாய் இருந்தபடினாலே அது கடினமானதல்ல, லகுவானது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அவரை பற்றி கொண்டார்கள். சரியாய் சொல்லுகிறீர்கள். வேறே?
சரியாய் சொன்னீர்கள். ஆவியில் பெற்றுக்கொள்கிற உபதேசம் என்றுமே லகுவானது. நான் ஏற்கனவே சொன்னேன், சுத்திகரிப்பு என்ற வார்த்தையே லகுவானது. இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த வாழ்க்கை என்பதே ஆண்டவருக்குள் லகுவானது. மாம்சத்திலே இதை ஒரு காலம் நாம் பெற்றுக்கொண்டதும் இல்லை. நன்றாய் கவனிங்கள், நான் சொல்லுகிற வார்த்தை முக்கியம். பெற்றுக்கொண்டதும் இல்லை, செயல்படுத்துவதும் இல்லை. மாம்சத்தில் இதை நாம் பெற்றுக்கொண்டதே இல்லை. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பகிர்ந்தளிப்பு, இல்லை என்றால் இம்பார்ட்டேஷன். ஆங்கிலத்தில் புரிந்தால் இது இம்பார்ட்டேஷன்ஸ். அதாவது இதை பகிர்ந்து கொண்டார் தேவன் நம்மோடு. வேற ஏதாவது ஒருவன் பிரிவு சொல்லாதவர்கள். இது கடைசியாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். கொடிகளோடு இருப்பதினாலே சுத்திகரிக்கப்படுவது எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். ஐக்கியத்தின் முகாந்திரம் இங்கே வெளிப்படுகிறது. எத்தனை பேர் காதுகள் திறந்திருக்கிறது? உங்களுடைய கவனம் திசை திருப்பப்படும் என்றால் ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்கள் ஆயத்தமாக வர வேண்டும், எனக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதிகமாய் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் வேதபாட வகுப்பில் வருவதற்கு போராட்டம் உண்டு என்று எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நாம் ஆயத்தமாய் வர ஆண்டவருக்குள் நாம் எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். ஏமே அதனால் விடுதலை நிச்சயம். என்னை கவனிங்கள், இணைப்பு என்ற வார்த்தையின் ஒரு அர்த்தம் நானே திராட்சை செடி. அதே வார்த்தை நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்ல பிறகு இந்த யோவான் 15 தொடர்ச்சியை சொல்லியிருக்கிறார், நானே திராட்சை செடி. இவ்வளவு வல்லமையை பேசுகிறார் பாருங்கள். நானே என்றால் அவரே, அவராலே அன்றி ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். அவராலே அன்றி நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது, அவராலே அன்றி நாம் கனி கொடுக்க முடியாது என்ற அர்த்தத்தில் பேசுவதுதான் நானே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவராலே அன்றி நமக்குள் சாரத்தை யாரும் தர முடியாது. கொடிகள் ஒவ்வொன்றுமே தனிப்பட்ட நிலைமையில் செடியை சார்ந்திருக்க அல்லது செடியோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நாம் கொடிகளா இங்கே இருக்கிறோம், நன்றாய் கவனிங்கள். ஆனால் நாம் இணைந்திருக்கிறவர் என்று வரும்பொழுது யார்? இயேசு. அநேக நமக்குள்ளாக சில சந்தேகங்களோடு இந்த விஷயத்தில் இருப்பது உண்டு. ஐக்கியம் என்று சொல்லுகிறோமே, என்ன அர்த்தம்? உலகத்தோடு ஐக்கியம் இல்லை என்றும் சொல்லுகிறோமே, அதன் அர்த்தம் என்ன? இதெல்லாம் அடிப்படையான உபதேசங்கள் ஒரு விசுவாசிக்கு. இதிலே ஒரு குழப்பமும் ஒரு தேவ பிள்ளைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், வசனம் வந்த பொழுதே பிரிந்தோம் என்றே யோவான் 17 இவ்வளவு நாட்கள் நாம் வாசித்து வந்தோம். எத்தனை பேருக்கு புரிந்தது? அவர் அனுப்பின அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பொழுதே உலகத்திலிருந்து நாம் பிரிந்து விட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறினோம். அப்படி என்றால் இன்று ஐக்கியம் என்று வரும் பொழுது எதை வைத்து அதை புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவரை வைத்துத்தான் ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேகர் நாம் இணைந்திருக்கிற இடம் சபை, ஆனால் இணைந்திருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் யாரோடு என்றால் தலையோடு, செடியோடு. ஆமென். தலையில் இருந்துதான் நமக்கு வேண்டிய அந்த சகலமும் பரிபூரணமான நிறைவு என்ற வார்த்தை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? எபேசியர் 1:23. தேவன் அவரை நமக்கு தலையாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக, சபைக்கு தலையாக தந்தர்லினார். நான் நேரம் எடுத்து உடைத்து பேசுகிறேன், ஏனென்றால் நமக்குள் அது புக வேண்டும். ஏமே கவனிங்கள், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சபைக்கு, அதுவும் அவருடைய சரீரமாகிய சபைக்கு, நிறைவான சபைக்கு. எத்தனை வார்த்தைகளை வேதம் இணைக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஆழம் உண்டு. வெறும் சரீரமான சபை அல்ல, அது அவருடைய நிறைவான சபை. ஏமே அப்படின்னா கவனிங்கள், எந்த தைரியத்தில் இயேசு நம்மை அவருடைய நிறைவு என்று பேச முடியும்? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? தேவனுடைய நிறைவாக எதுவும் ஒட்டி கொண்டிருக்கவில்லையே. இருந்தால் தயவு செய்து சொல்லிவிடுங்கள். எவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்கிறது ஸ்டேஜில் நின்னா. அதனால தான் உங்களை மாதிரி உட்கார்ந்தா நன்றாக இருக்கும் என்று தோணுங்க. எடிட்டிங் பண்ண வேண்டும். கவனிங்கள், வேறு வழி இல்லை. நிறைவு என்ற வார்த்தை வேதம் சொல்லி இருக்கிறது என்றால் எந்த தைரியத்தை சொல்லுவார்? நிறைவான சபைக்கு, எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவரை தேவன் தந்தருளினார். வீட்டிலே போய் வாசிங்க. எந்த விதத்தில் சபை நிறைவானது? அவரை வைத்து. உங்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையில் அறிய வேண்டும் என்றால் தேவன் அறிந்திருக்கிறார் உள்ளபடியே சகல ஆழங்களோடு. ஆனால் யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவர் சொல்ல முடியுமா நான் எல்லாவற்றிலும் நிறைவா இருக்கிறேன் என்று? இல்லையே. ஆனால் சரீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிற விதம் நிறைவாக.
ஏன் நிறைவாக தெரிகிறது அவருடைய பார்வையில் என்றால் அது ஒட்டி இருக்கிற இடம் அப்படி. எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷமான செய்தி? பாருங்க, உங்களுக்கு எனக்கு 1000 விதத்துல குறைவு இருக்குங்க. இன்னைக்கு ஒருவருக்கொருவர் பழகும் பொழுது குறைவுகளை கண்டுபிடித்து விடுகிறோம். உண்மைதானே? கொடிகள் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டி இருந்தால் குறைகள் கண்டுபிடித்து விடுகிற நிலைமை வந்து விடுகிறது. ஆனால் எதினால் கொடிகளுக்கு சிறப்பு என்றால் இணைந்திருக்கிற இடத்தை வைத்து. குறை உள்ள கொடிகள் தான் ஒருவருக்கொருவர் பார்த்தா. நீங்க செடியை விட்டுட்டு கொடியை எடுத்து பாருங்க, மீனிங்லெஸ் லைஃப். அதுதான் ட்ரையான லைஃப். கொஞ்சம் இங்கிலீஷ்ல போறேன். அர்த்தமற்ற வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை. ஆண்டவரை விட்டுட்டு நாம் ஒருவரை ஒருவர் பார்த்தா எனக்கே இருக்கும், மற்றவங்களை பார்த்தாலும் அதுதான் தெரியும். இயேசுவை விட்டுட்டு நீங்க எதை பார்த்தாலும் பிரச்சனை. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, ஐக்கியம் என்றால் எப்படி வைத்துக் கொள்வது? அவங்க எப்படி, இவங்க எப்படி, சபையில மட்டும் எல்லாம் ஒழுங்கா? நான் சொல்றதை கவனிங்க, சபையே ஒழுங்கு இல்லதான். கொடிகள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தை கொடிகளாய் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தா ஒழுங்கை பார்க்கவே முடியாது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. நீங்க கொடிகளை மட்டும் பார்த்தா ஒழுங்கு இல்லதான். ஆனா கொடி இணைந்திருக்கிற இடத்தை பாருங்க, அதுதான் இணைப்பு. இன்னைக்கு இவ்வளவு குறையுள்ள கொடிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பேசி கொண்டிருக்கிற நெருக்கத்தில் இருக்கும் பொழுது வல்லமையான காரியம். இந்த நெருக்கத்தை பேசுனா எங்க எல்லா கொடியுமா நெருங்கி இருக்கு? இப்படி பார்க்காதிருங்கள். சபைக்கு வந்தா எல்லாம் நெருங்கிதான் இருக்கு, வேற வாடி இல்லை. ஏன்னா சேர் அப்படி போட்டிருக்கோம். நீங்க இதெல்லாம் நெருக்கன்னு சொல்லாதீங்க, அர்த்தமற்றது. உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு கூட சொல்ல தெரியாது, ஃபேமிலியே இல்லைன்னா. சில பேர் அப்புறம் தான் கண்டுபிடிப்பான், பைபிள் ஸ்டடி. ஓ, பக்கத்தில் இவ்வளவு நேரம் இருந்தது என் பொண்டாட்டி தானா, அவ்வளோ ஆவியில் இருப்பாங்க. இப்போ பாருங்க, அவசரத்தில் லேட்டாக வர்றதுனாலையும் எப்படியோ நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இப்படி முந்தி பிந்தி வந்து விடுகிறதுனாலே மாறி உட்கார்ந்து விடுகிறோம். சில பிரிந்து இருக்கிறார்கள் இன்றே. வேறு வழி இல்லை, ஒன்றாய் உட்காருவதினால் ஒரு மனம் அல்ல, ஒன்றாய் இருப்பதினாலே நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. இங்கேயே நடக்க இந்த விஷயம். போ ஒரு ரோவை பாருங்க, நாங்க ஒன்றா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க பாப்பா, இவங்க யாருன்னே தெரியாது சிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் இந்த முகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுவீர்கள். உண்மையா இல்லையா? கொடிகள் எல்லாம் ஒன்றா இருக்குன்னா என்ன கவனிங்க, செடியை வைத்து தான் அர்த்தம். ஒரு திராட்சை செடியோடு எதெல்லாம் இணைந்திருக்கோ அத்தனை கொடியும் ஒன்னா இருக்கு. இணையாத கொடி கூட இல்லை. இப்ப புரியும் உங்களுக்கு ஐக்கியத்தோட அர்த்தம். இயேசுவோட பேசுற ஆளுக்கு, இயேசுடைய சத்தத்தை கேட்கிற ஆளுக்கு தான் இன்னொரு கொடியும் என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு தெரிய வரும். தெரியுதா இல்லையங்க? எல்லாம் கிறிஸ்தவங்க ஒன்னா வந்து போகிறோம் ஒரே சபைக்குன்னா ஏன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு இதான் அர்த்தம். வீட்டிலேயே நடக்கிற விஷயங்கள், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் வித்தியாசமா இருக்கிறார்கள், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் வித்தியாசப்பட்டு போகிறார்கள். இது ஜென்ம சுபாவத்தில் வேண்டுமானால் வந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய சுபாவம் என்று வரும்பொழுது தேவன் அதற்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால், தேவன் தாமே தலையாய் இருக்கிறபடியினால், தேவன் இணைக்கிற கொடிகளை தேவன் தாமே நிரப்புகிறார். அப்படின்னா தேவனுடைய சுபாவத்திற்கு பங்காளிகளை நாம் எல்லாருமே மாற்றப்படுகிறோம். ஆமே. ஒருவரை கூட சபையிலே தேவன் பாரபட்சமாய் விட்டு விடுகிறதே இல்லை. அதனால் தாங்க இந்த அழைப்பு. நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வேத பாடக வகுப்பிலே வந்து தங்கி தாபரிக்கிற மக்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த ஐக்கியத்துடைய அடையாளமே வசனம். வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஐக்கியப்படவில்லை. இங்கே சபைக்கு வருகிறேன் சொல்லுகிறேன் என்ற நிலைமை முகாந்திரங்களை தாண்டி சபையின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிற ஜனம் செடியோடு இணைந்திருக்கிறார்கள். நன்றை கவனிங்க. It's all about the abiding relationship. It's not about the membership. வித்தியாசம் புரியணும் நமக்கு. மெம்பர்ஷிப் இருந்தா சர்ச்சில் அங்கத்தினர்களாக இருக்கிறேன் என்று சொல்வது ஒரு சரீர நிலைமையின் அர்த்தம். நான் வரேன் செல்லுகிறேன், நான் இந்த சபைக்கு உறுப்பினர், இல்லை என்றால் அங்கத்தினர். ஆனா ஆண்டவருடைய அங்கம் என்றால் அது வித்தியாசமானது. அங்கம் என்றால் அவயவம். சில பரிதாபமாக இடத்தை மாற்றி உட்கார்ந்திருப்பதினாலே பரிதாபமாக தென்படுகிறார்கள்.
அவர்களுக்கு சில இடங்களை காலி செய்து கொடுங்கள். உள்ளே சென்று விடுங்கள் ஐயா. கொஞ்சம் கார்னர் சீட்ஸை கொடுத்தீங்கன்னா சிலரை நான் வரவழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள், முன்பாக வந்து விடுங்கள். பின்பாக வந்தவர்கள் சில முன்பாக வந்து விடுங்க. பாருங்க, இந்த சீட்டெல்லாம் கொஞ்சம் கொடுங்கம்மா. ஐயா 2 பேர் பாருங்க, சொன்னாலும் நான் போக மாட்டேன்னு பார்க்குறாங்க. கஷ்டம்தான் உட்காந்து எந்திரிக்கிறது. அது எக்ஸசைஸ் இல்லை. அடுத்தவங்களையே ஏவனவங்களுக்கு தப்புன்னு எந்திரிக்கிறது கஷ்டம். உங்களை வச்சே இல்லைம்மா. இந்த நேரத்தில் இதை சொன்னால் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். அடுத்தவங்களுக்காகவே ஓடனவங்களுக்கு ஈஸி. சபையின் சரித்திரங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக எழும்புங்கள். உங்களுடைய சதையும் பலப்படும். ஆமென். அதையும் ஆமென் என்று உறுதியாக சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஜனங்கள் கவனிங்க. இணைப்பு. ஒரு செடியில கொடிகள் இருந்தால் தான் நெருங்கி இருக்கிறது. அத்தனையும் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று பேசி பழகி சிரிப்பதற்கும் ஒரு முகாந்திரம், அழுவதற்கும் ஒரு முகாந்திரம். நாம் எல்லாருமே ஐக்கியத்தில் இதை அனுபவிக்கிறோம் அல்லவா? ஓன்னு நாங்கள் தான் பெஸ்ட்டாக அழுற கூட்டம் தெரியுமா? அதே சமயம் சிரிச்சாலும் நாங்கள் தான் பெஸ்ட்டாக சிரிப்போம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுது? ஐக்கியத்தில் எஃபெக்ட் வந்தால் தான் தெரியும். இது எதை சொல்கிறாங்கன்னே உங்களுக்கு புரியாது. என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது தென்படாது, மற்ற நேரங்களில் தான் புலப்படும். ஏனென்றால் இவர்கள் செடியோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உபதேசத்தோடு இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் இவ. அதனால் தான் பாருங்கள், இந்த நெருக்கத்தை பற்றி அவர் பேசுகிற வேளையிலேயே இந்த பிகினிங்கே அதைத்தான் பேசினார். நான் மெய்யான திராட்சை செடி. அந்த வார்த்தையிலிருந்து சொன்னவர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அப்படி என்றால் பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கனியற்ற வாழ்க்கை எதினால் வந்தது என்றால் வசனத்தில் நிலைத்திருத்தல் இல்லை. வருகிறார்கள், செல்லுகிறார்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையும் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிகிற விதமே வசனத்தின் மூலமாகவே. ஆமென். இவர்களுக்கு கொஞ்சம் நேரம் தருவோம். விரைவாக அமருங்கள் சகோதரிகளே. இங்கே வாருங்கள், இந்த சைடு வாங்க. என்று நான் முன்பாக வர அழைப்பை விடவில்லை, அதனால் இப்படி நடந்திருக்கிறது. சந்தோஷம். 8 மணி ஆனாலும் வாங்க நான் சொல்கிறதுக்கு காரணம், வேலை செய்து சிலர் வந்து இதை நான் என்ன செய்யலாம், அட்டண்டுக்கு என்னம்மா தமிழ் சொல்லிடுங்க பாப்பா இப்போ. ஏன்னா நம்மலாம் ஆங்கில பிள்ளைகள், பங்கு பெற முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்பாக வாருங்கள், முன்பாக வாருங்கள் சகோதரிகளை. வேகமாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் அசையாதவர்கள் நான். ஆமே, பெண்கள் யார் என்று நினைத்தீர்கள்? என்னை கவனிங்க. ஒரு செடியோடு இணைந்திருக்கிற நிலைமையில் தான் கொடிகளுக்குள் ஐக்கியம். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், சபைக்கு வருகிறேன், கூட்டத்தில் இருக்கிறேன், ஆனால் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்குள் இருக்கும் என்றால் தேவன் உங்களை தனியா இருக்க அழைக்கவே இல்லை. அதை புரிந்து கொண்ட பிள்ளைகள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்னை கவனிங்க. சத்தியத்தை கேட்ட பிள்ளை தனியா இருப்பது இல்லை. சத்தியத்தோடு இணைய ஆசைப்படுகிற பிள்ளை ஒரு காலம் வறட்சியில் இல்லை. என்னை கவனிங்க. இந்த வறட்சியில் இல்லாத இந்த கொடிகள் யாரோடு உறவில் இருக்கின்றன? செடியோடு உறவில் இருக்கின்றன. செடியோடு நிலைத்திருப்பதினாலே இவைகளும் அர்த்தத்தோடு இருக்கின்றன, அர்த்தத்தோடு இணைப்பிலும் இருக்கின்றன, ஐக்கியத்திலும் இருக்கின்றன. என்னை கவனிங்க. நீங்க இருக்கிற ஐக்கியத்தில் அர்த்தமே அவர், அர்த்தமே அவர் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க வேற எந்த விதத்திலும் ஐக்கியத்தில் நான் சொல்லுகிறேன் கனி கொடுக்க முடியாது. ஐக்கியத்தில் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு, என்னை உங்களுக்கு பிடித்திருக்கு, நம்ம 2 பேருக்குமே இங்கிலீஷில் சொல்லுகிறேன் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது பொதுவான விருப்பங்கள் இருக்கு, பொதுவான வாஞ்சுகள் இருக்கு, பொதுவான காரியங்களை பற்றி பேசுகிற ஒரு குணம் நம்ம இருவருக்கும் ஒத்து போகிற காரியங்கள் இருக்கிறது என்பதனால் கனிகள் வராது. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கத்தக்கதாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இணைப்பு. செடியோடு இணைக்கப்பட்ட கொடியின் முகாந்திரம் இல்லை என்றால் நோக்கம் கனி கொடுக்க வேண்டும். He has saved us and called us to a holy life, not according to what we have done, but according to His own purpose and grace. அப்படின்னா it's a calling. It's a calling to live a holy life. என்னை பாருங்க, இதை நான் மறுபடியும் பேசுகிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் நினைவுபடுத்த முடியும் என்றால் உங்களாலும் முடியும். பல வாரங்கள் இதைத்தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருந்தா, it's about a calling.
இதை சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு வசனம் வருகிறது மனதில்? எந்த வசனத்தை வைத்து இதை பேசினேன்? திருப்பாமல் டக்குன்னு வரும். அழைப்பு என்ற அந்த வார்த்தையை வைத்து ஒரு 3 வாரங்களாவது பேசினேன். பரிசுத்த வாழ்க்கை ஒரு அழைப்பு. சரியாய் சொன்னீர்கள். அது எங்கே வருகிறது அம்மா? கரெக்ட். இன்னொரு வார்த்தையாவது ஞாபகம் வர வேண்டுமே. 2 பேதுரு 1. அப்பா, யாரம்மா அந்த ஆத்துமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அழைப்பு எத்தனை பேர் ஞாபகப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இட்ஸ் a calling. பரிசுத்த வாழ்க்கையே நாம் தகுதியா இருந்ததினாலே தேவன் கொடுக்கவில்லை. அவர் பரிசுத்தர். அவர் நம்மை அழைத்தபடியினாலே கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். நாம் தகுதி உள்ளவர்களாய் இருந்தனால் அழைக்கவில்லை. அதனால்தான் நம் தகுதியை வைத்து அழைக்கவில்லை. He saved us, then called us to a holy life. Amen. ரட்சிக்கவும் அழைக்கவுமே செய்த விதம் பரிசுத்தத்திற்காக என்றால் அது அவருடைய ஒரு சொந்த தீர்மானம். அதுதான் தமிழில் வருகிறது. அது அவருடைய தீர்மானம், அது அவருடைய கிருபை. எத்தனை பேருக்கு இதெல்லாம் சந்தோஷமான செய்தி? அது அவருடைய தீர்மானம், அவருடைய கிருபை. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற விஷயம் எல்லாம் திணிக்கப்படுவதே இல்லை, பலவந்தப்படுத்தப்படுவதே இல்லை. அம்மா என்ன பாருங்க, இன்னைக்கு நீங்க வர வேண்டும் என்று முடிவு செய்ததுனால் வந்திருக்கிறீர்கள். இதை பிசாசு தடுத்தான், எனக்கு சிக்னஸா இருந்துன்னு யாருமே சொல்லி வீட்டில் இருக்க முடியல. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இன்றும் பிசாசு இருக்கிறானே, இன்றும் வியாதி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் வர முடிந்ததை எதினால்? உங்கள் தீர்மானம். நீங்கள் எடுத்த முடிவை பரலோகம் கனப்படுத்துகிறது. என்னைக்குமே கவனிங்க, நம்ம நல்லா இருந்து ஆண்டவருக்காக வாழ முடியாது. நம்ம நல்ல பரிசுத்தமான பிறகு ஊழியம் செய்ய முடியாது. Listen to me very carefully. You can never become perfect enough to serve God one day. The purpose is to live a holy life. That has happened to you not because of you. It's because of His own purpose and grace. உங்களை வச்சு உங்களை ரட்சிக்கலையா? அவருடைய நோக்கத்திற்காக அவருடைய கிருபை கொண்டு ரட்சித்தாரா? அப்படி என்றால் நீங்க என்னைக்கு பரிபூர்ணமாகி அவரை சேவிப்பது? என்றைக்கு நீங்கள் நல்லவர்களை உணர்ந்த பிறகு சபைக்கு வருவது? எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? நீங்க நல்ல ஆன பிறகு சபைக்கு வருவதோ, நீங்க நல்ல ஆன பிறகு பைபிள் படிக்கிறதோ நடக்க போறது இல்லை. இன்னும் நடக்கும் நினைக்கிற நேரத்தில் நாசமா போயிடுவோம். உண்மையை சொல்லுகிறேன், கவனிங்க. இன்னும் நல்லா ஆகணும் நல்லாகணும் நல்லாகணும் நினைக்கும் போதே போயிட்டு இருப்போம் பின்னாடி. ஏன் தெரியுமா? அவராலே அல்லாமல் ஒன்றும் நாம் செய்ய. ஆமென் சொல்லிட்டீங்க. நீங்க அவரோட இணையாம எங்க நல்லாகிறது? கர்த்தரே சொல்லுகிறார், இங்க வாங்க, யோவான் 15 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அவர் ஏன் சொன்னார், எதனால் சொன்னார் என்ற வார்த்தையை விட அவர் சொல்லுகிற இடத்துல இவர்கள் இருந்தார்கள். போதுமா இது? இன்னொன்று சொல்லிக்கிறா பாருங்க. நான் உங்களுக்கு, எவர்களுக்கு? இங்க பெயரை போட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர்களுக்கு. நம்மை போல ஆட்களை அவருக்கு நன்றாய் தெரியும். ஆமா, அவங்களதான் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப நான் என்னத்துக்கு? ஆண்டவர் உங்களுக்கு. அந்த கூட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இருந்தவர்கள் சுத்தமானார்கள். அவ்வளவுதான் விஷயம். ஏம்மா, இன்னைக்கு நன்றாய் கவனிங்கம்மா. 1000 விதத்துல உணர்றது தான் நம்முடைய உணர்வின் வாழ்க்கையே. உணர்வு என்ன செய்யும்? உணரும். ஃபீலிங் இஸ் ஆல் அபவுட் ஃபீலிங். இதுதான் ரெவலேஷன். I feel this way. You feel that way. That's your feeling. இந்த ஃபீலிங்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எனக்கு வர்ற மாதிரி ஃபீலிங் வந்தாதான் வருவேன்னா வர முடியாது. எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு இன்னைக்குன்னு கேட்டால் கை வராது. உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்தது என்னன்னு. ரொம்ப ஃபீல் ஆச்சு இன்னைக்கு வரணும்னு, உண்மையை சொல்ல மாட்டீர்கள். பைபிள் ஸ்டடி இன்னைக்கு போகணும்னு ஃபீல் ஆச்சு, பாரமாச்சு. வேற யாரா பதில் சொல்லுங்களேன்.
ஆடா ஆடா அப்படியே ஆப்போசிட்டா போட்டா. இது என்ன பாரமையா? முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இங்க எல்லாம் வேறு விதமாய் வெளிப்பாடுகள் போய் கொண்டிருக்கு. ஓ, அப்படிப்பட்ட பாரம். நான் எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நேர்மறையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கே வெளிச்சம் தேவையா இருக்கிறது. எத்தனை பேர் என்னுடைய கேள்வியை புரிந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு எல்லாம் வரணும்னு தோணிச்சா இன்னைக்கு? ஆமா, சில பேருக்கு ஆமா. அப்பனா நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அநேக நிலைமையில தோன்றாது, வர வேண்டும் என்று தோன்றாது. ஏன் தெரியுமா? ஏன் என்று சொல்லுங்கள். என்னமா கடினம்? ஓ, இது அடிப்படையை தகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை பேச விட்டால் நான் அடுத்த வருடம் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். அதுவே பிரச்சனையாகி விட்டதே. கடினமான உபதேசம் என்று நினைக்கிறவர்கள் யார்? இப்போது அவர்களை சொல்லுவோம் யார் என்று. மாம்சத்திலே பார்க்கிறவர்கள், மாம்சத்திலே அறிந்து கொண்டவர்கள் இயேசுவின் வார்த்தையை கடினமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் அதே அப்பத்தையும் அதே திராட்சை ரசத்தையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மாம்சத்தை குறிக்கிற, அவருடைய சிந்தின ரத்தத்தை குறிக்கிற இந்த இரண்டையும் இங்கே உட்கொள்வதற்கு என்ன காரணம்? அதான் பங்கு பெறுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் அவரோடு இருந்திருப்பதை, இருக்கிறதை, இருக்க போவதை அறிக்கை பண்ணுகிறேன். சரிசா சொன்னீங்க. அதை உறுதிப்படுத்துகிறேன். அப்படின்றால் அவராலே அன்றி என்னால் வாழ முடியாது. இன்று நான் தவறுகிறேன், நாளை கூட தவறுவேன், ஆனாலும் அவராலே அன்றி என்னால் வாழ முடியும். இதை உறுதிப்படுத்த தானே பங்கெடுக்கிறோம். இப்பொழுது இந்த உபதேசம் சுலபம் அல்லவா? கடினம் என்றா ஓடிவிட்டீர்கள். பந்தியின் அன்று உங்களுக்கே தெரியும், பெரிய எடுப்புதலே நடக்கிறதே. காரணம், எப்படியாகிலும் ஒரு மாதம் நான் அவரோடு பங்கு பெற வேண்டும். உண்மைதானே? இப்பொழுது எதனால் இதை பேசினேன்? மறந்து விட்டது, சொல்லுங்கள். ஈட்டிங்கா? ஃபீலிங். We can never run our Christian life by our feelings, right? So இங்கே வந்தவர்கள் பாருங்கள், சுத்தமானார்கள். நீங்களும் வந்தீர்கள். என்ன உணர்வோடு வந்தாலும் எவ்வளோ, அதான் ஐயா சொன்ன பாரம் அல்ல, அது தாகம். இவர்கள் சொன்ன வார்த்தையோடு இணைத்தால் சரியாய் புரியும். தாகத்தோடு வந்ததை நான் பேசவே இல்லை, பாரத்தோடு, அல்ல என்றால் குற்ற மனசாட்சியோடு. எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் ஜெபிக்க முயற்சித்தால், எவ்வளவுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும், அறிக்கை பண்ணினாலும், நான் தோல்வியுறுகிற நிலைமையில் இருக்கிறேனே, என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறேனே, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தகாததை செய்கிறேனே. எத்தனை பேருக்கு பவுலின் காரியங்கள் புரிகிறது? ரோமர் 7 அவர் சொன்னார். இதை அநேக ஜெபங்களாக மாற்றியும் இருக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்ய தகாததை செய்தும் இருக்கிறேனே. இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பிள்ளை வர வேண்டும். ஆமென். அப்படி நீங்கள் வருவதினால் தான் சுத்தமாகிறீர்கள். இப்ப பாருங்களேன், பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு போறதற்கும் வந்ததற்கும் வித்தியாசம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த கேள்வி திருப்பி கேட்டதான் புரியுமோ? நீங்கள் வந்ததற்கும் திரும்பி போவதற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்பா, அப்படி என்றால் தேவன் ஏதோ செய்கிறார். நான் வந்ததற்கும் திரும்பி செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமே. ஏன்? வார்த்தை, இணைப்பு. பாருங்கள், நான் ஒன்றை சொல்வேன், கவனிங்கள். ஒன்றை உட்காருவதனால் வருவதல்ல ஐக்கியம், வார்த்தையினால் வருவதே ஐக்கியம். அந்த வார்த்தையை கொடுக்கிறவர் அவர், வார்த்தையானவர். அப்படி என்றால் அவரோடு இணைகிற பிள்ளையை பற்றி அவரே பேசுகிறார். என்னை கவனிங்கள், ஆண்டவர் என்றுமே ஜென்டலான ஒரு கர்த்தர். அதாவது அவர் யாரையும் பலவந்தப்படுத்தாதவர். பலவந்தப்படுத்துகிறவர் தேவனே அல்ல. மனுஷன் பலவந்தப்படுத்துகிறான், சத்ரு பிசாசு பலவந்தப்படுத்துகிறான். தேவன் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டார். அதனால்தான் கவனிங்கள், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் சுத்திகரிக்கப்படுகிறார். ஆமே. இப்ப நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள், வளர்கிறீர்கள், மறுரூபமாகிறீர்கள் என்றால் வசனத்தோடு உங்களுக்கு வருகிற இணைப்பு. இல்லை என்றால் இதை யாருமே செய்ய முடியாதுங்க. என்ன கவனிங்க, உங்களோட ரொம்ப நல்லா நெருங்கி இருக்கிறவங்க, ஓ இது வல்லமையான காரியம். ரொம்ப உங்களை நேசிக்கிறவங்க, அது குடும்பத்திலிருந்து சபையோ வெளியில சமுதாயமோ, நீங்கள் வேலை பார்க்கிற இடமோ, கல்லூரியோ, பள்ளிக்கூடமோ, நான் சொல்லுகிற எந்த ஸ்தானத்திலும் கவனிங்க, தெருவிலோ, நண்பர்களோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரோ, யாரெல்லாம் உங்க கூட ரொம்ப நன்றா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் யாருமே உங்களை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்களும் அவர்களை மாற்ற முடியாதவர்கள். இந்த சூழ்நிலையில இணைப்பு எங்கே வர வேண்டும்?
என்ன கவனிங்க, ஒருத்தரோடு ஒருவர் இணைவதனால இது நடக்காது. இந்த ஒருவரோடு ஒருவர் இணையறதுக்கு முயற்சிப்பதை விட இயேசுவோடு இணைவதை பார்க்கும் பொழுது இயேசுவோடு இணைக்கப்பட்ட மற்றவர்களை பார்க்க முடியும். வித்தியாசம் வருகிறதா உங்களுக்கு இப்பொழுது? இதுதான் ஐக்கியம். இப்போ இயேசுவோட சரியா இணைய தெரியாதவர்களுக்கு இயேசுவோட இணைந்தவர்கள் யார் என்றும் தெரியாது. There are different dimensions. அப்போஸ்தலர்களோட ஒருவர் இணைய துணியவில்லையா? ஐக்கியம். ஏன் 12 apostles can live together in harmony and having the complete power of resurrection and abundance of his grace while the society cannot join with them. மற்றவர்கள் அப்போஸ்தலரோடு இணைய துணியல. அந்த மற்றவர்கள் யார் தெரியுமா? இவர்களுடைய இணைப்பிலே வர முடியாதவர்கள். அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம், அதே இயேசுவோடு வந்த கூட்டம் மாதிரி தான், திரளான கூட்டம். அப்போஸ்தலர் கையிலான பலத்த அற்புதங்களை தேவன் செய்தாரா? பிணியாளிகள் சுத்தமாக்கப்பட்டார்கள், பிசாசுகள் அலறி ஓடின, மாந்திரிக சக்திகள் எல்லாம் விடுதலையாகி ஜனங்கள் பில்லி சூனியங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். கண்ணால அற்புதம் பார்த்தாங்க. ஆனா அப்போஸ்தலரோட இணைய துணியில. வசனம் ஏன் இணைய துணியில முடியாது? அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படி, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தின் அஸ்திபாரம் அப்படி. ஏனென்றால் இணைய வேண்டியவரோடு இணையவில்லை என்றால் இவர்களோடு இணைய முடியாது. பெற்றுக்கொள்ளலாம், நல்ல கவனிங்க, பெற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் சபைக்கு வரலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், சாட்சி கொடுக்கலாம். எல்லாருக்கும் புரியுதாங்க எப்படி கொடுக்கிறது சாட்சின்னு? You can receive lot of miracles. You can realize the wonders of God in your life. You can give testimonies here. But the point, to live a witness, to live as his witness, we need the power of God. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவங்க தான் அவருடைய சாட்சிகளை வாழ முடியும். சாட்சி சொல்றது வேற. எத்தனை பேருக்கு புரியுதுங்க வித்தியாசம்? அதுக்காக சாட்சி சொல்லக்கூடாது நான் சொல்லலை. சாட்சி சொல்றவங்க சாட்சியோடு இருந்தால் தான் சொல்ல தைரியம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வதை கவனிங்க, சாட்சி சொல்றதுனால சாட்சி இல்லை, வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது வேற. அதான் many different depths in this teaching. You can share a testimony from this pulpit. You can share a testimony. But the point to live as his witness, that's a different story. ஆவியிலே ஐக்கியப்பட்டு உபதேசத்தில் நிலைத்திருந்து அபிஷேகத்தில் இல்லாதவர்கள் சாட்சிகளை வாழ முடியாது. அதனால தான் இயேசு இதையெல்லாம் சீஷர்களுக்கு என்று பேசினா, நீங்கள் தரித்திருங்க, நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும். உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த ஐக்கியத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்க எங்கேயும் போய் விசேஷமான தொடுதலுக்காக யாரிடத்திலும் ஜெபம் பண்ணவே வேண்டாம். நீங்க இருக்க வேண்டிய ஐக்கியத்தில் சரியா இருந்தீர்கள் என்றால் பெற வேண்டிய வல்லமையை அப்படியே பெற்றுக்கொள்வீர். ஆமே. நீங்க வந்து பார்க்காம எப்படி இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது நீங்களும் வளர்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும். நான் பேசுகிறேன், when I take time to talk to people about the significance of a believer in the church, not only here, anywhere in any church in the world, people should understand who they are in Christ. நான் சும்மா ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி 5-10 நிமிடம் எடுத்து போதகராய் அல்ல, ஒரு விசுவாசியை பேச விரும்புகிறேன். நீங்க விசுவாசியாக இருக்க வேண்டிய நிலைமையிலேயே இல்லைன்னா ஊழியத்தை பற்றி நீங்க நினைக்க கூட முடியாது. ஏனென்றால் ஊழியம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அது கனத்துக்குரிய பாதை, கிரயத்திற்குரிய பாதை. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு சுலபமான பாதை. ஏனென்றால் அவராலே அன்றி நான் ஒன்றுமில்லை. அப்போ ஒரு விசுவாசியாய் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நீங்க சரியா இல்லைன்னா உங்களை வைத்து தேவன் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்க வரலாம் போலாம், யார் வேணாலும் ராஜ்யத்தில் அப்படி இருக்கலாங்க. அவர் காலத்திலேயே அப்படிதான் நிறைய பேர் வந்தாங்க, யாரையும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, எல்லார்கிட்டையும் பேசினார், சாப்பாடு போட்டார், அற்புதங்களை செய்தார், போதித்தார். ஆனா என்ன விஷயம்? எல்லாரும் அவருடைய சீஷர்களாய் மாறல. மாறினவர்கள் மாத்திரமே மாறினார்கள். எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியும்? அவருடைய சீஷர்களாய் மாறினவர்கள் மாத்திரமே மாறினார்கள். இவர்களை வைத்துத்தான் உலகமே மாற்றப்படுகிறது. உங்களுக்கு நன்றாய் தெரியும், அவர்களை வைத்துத்தான் தேவன் உலகத்தையே மாற்ற திட்டம் வைத்தான். அவரோடு இருந்தவர்களை வைத்துத்தான். ஒரு தோமா போது இந்தியாவிற்கு. அப்படித்தான் விதைகள் விதைக்கப்பட்டதுங்க. நன்றாய் கவனிக்கணும், இணைப்பு மிக முக்கியங்க. நீங்க சொல்றீங்க நான் சபைக்கு வரேன், நான் இணைந்திருக்கிறேன் சொல்லாதீங்க. உங்களுக்கு இணைப்பு புரிய வேண்டும் என்றால் அவரை வைத்துத்தான் புரிய முடியும். If you are connected to the vine, then you are connected to the branches as well.
நீங்க திராட்சை செடியோட இணைப்பு இல்லைனா you will never ever understand the meaning to be connected with other branches. திராட்சை செடியோட இணைப்பு இல்லை, மற்ற கொடியோட என்ன இணைப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் தவறான விதத்தில் ஐக்கியத்தை புரிந்து கொள்ளுகிறோம். சும்மா சிரிச்சு பேசுறதுனால ஐக்கியம் இல்லை, அது ஐக்கியத்தோட ஒரு அடையாளம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுதுமா? புரியலன்னா கையை உயர்த்தி காட்டுங்க தயவுசெய்து. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் மீ நோ தட். ஓகே, சிரிச்சு பேசுறதுனால ஐக்கியம் இல்லை. தட்ஸ் an expression of the fellowship, but that's not the foundation. ஏதோ சிரிச்சு பேசுறாங்க, ரொம்ப நல்லா ஒண்ணா இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. அது ஒரு அடையாளம் தான். ஆனா அஸ்திபாரம் எது தெரியுமா? அவர். நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அதனால அவரோடு இணைக்கப்பட்ட கொடிகளை இனம் கண்டு கொள்ளுகிறேன். How powerful that is. How powerful that is. நீங்க சொல்ல முடியுமா இதெல்லாம் நான் ஆழத்துல பேசணும்னா? ஒரு தேவ பிள்ளை இங்க இருக்கிறவங்க சொல்லவே கூடாது, எனக்கு தேவ சித்தனா என்னன்னு தெரியல, எனக்கு வரக்கூடிய ப்ரொபோசலை நான் எப்படி பார்க்கணும்னு தெரியல, எனக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வச்சுக்கணும். நல்ல கவனிங்க, ஃப்ரெண்டையே கர்த்தர் தெளிவா ப்ராவர்ப்ஸ்ல பேசியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, a righteous man is cautious about his friendship. ஒரு நீதிமான் தனக்கு இருக்கிற தோழனை பற்றியே எச்சரிக்கையா இருக்கிறான்னா வரப்போகிற பார்ட்னரை பத்தி எச்சரிப்பு வேணும். அம்மா நல்லா கவனிங்க ஐயா, பைபிள் இதெல்லாம் சொல்லி தராம இல்லை. நமக்கு என்ன, இணைப்புல சரியா இல்லாம போனாதான் பிசாசு என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான். ஆனா இணைப்பையே கர்த்தர் தான் சொல்லி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இணைப்பு சரியானது? நானே, அந்த வேர்டெல்லாம் வல்லமையானதுமா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப இது புரியாத ஆளுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு அது புரியணும். இதுவே புரியாதவங்களுக்கு எதுவுமே, திரும்ப சொல்லுங்க, இது புரியாத ஆளுக்கு எதுவுமே புரியாது. இப்பயாவது சில பேர் விழித்திருப்பார். என்ன புரியாதுன்னு நினைச்சீங்க? என்ன லைஃப்ல எல்லாம் புரிஞ்சுதானே வந்திருக்கு இவ்வளவு தூரம். அது உலக ஞானம். தேவ ஞானத்துல ஓடாத வண்டி எங்க? உலக ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு ஓடாத தேவ ஞானத்தின் காரியங்கள். தேவ ஞானத்துல தான் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, இணைப்பு. If you want to be successful, you show it to the world by living your life in success. சும்மா பேசக்கூடாது விஷயத்தெல்லாம். எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்க ரொம்ப சூப்பரான ஆள்னா வாழ்ந்து காட்டுங்க. நீங்க செஞ்சது தான் சரியான முடிவுனா பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும், வீடு பார்க்கட்டும், சபை பார்க்கட்டும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? ஏங்க, லைஃப்ன்றதெல்லாம் வாழும் பொழுது தெரிய வர விஷயம். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது லைஃப் இல்லை. இப்போ இது எத்தனை பேருக்கு புரிந்தது? திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இது இங்க வர்றது. என்னங்க சொன்னேன்? வாழ்ந்த பிறகு தெரியதெல்லாம் லைஃப்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் தெரிஞ்சதுனால ஆரம்பிக்கிறது லைஃப் இல்லை. அதான் ஒரு மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு முடிங்க. யாராவது தமிழ் மக்களே, செம்மையாய் தோன்றும் முடிவிலோ, அந்த முடிவை யார் அறியறதப்போ? செம்மையை தானே தோண்டிட்டு சொல்லுங்க, செம்மையை தானே தெரியுது. லோத்துக்கு தெரியுமா வரப்போகிறது? கந்தகம், அக்னி, அப்புறம் என்ன, பாஸ்பேட்டா, சல்ஃபர், எது வரும்னு யாருக்கு தெரியும்? பார்க்க பசுமையாக தானே இருந்தது, உண்மைதானே? அப்போ சரியான முடிவு தானே? இல்லையே, வாழ்ந்து பார்க்க முடியலைங்களே. என்ன நல்லா கவனிங்கம்மா, நல்ல ஐயா கவனிங்க. சில விஷயம்லாம் நாம் நினைக்கிறதுனால அது நல்ல முடிவே இல்லை தான். எப்படி நான் நினைக்கிறது சரின்னே முதல்ல எனக்கு தெரியும். நினைப்பு இணைப்பில் இருக்கிறது. எழுதி வைத்துக்கொள்ளும். இப்பொழுது வந்தது நினைப்பு இணைப்பில் இருக்கு. அடுத்த வருஷம் கேட்பேன் கேள்வி, ஆண்டவருக்கு தான் தெரியும் எத்தனை பேர் திரும்பி வர போகிறீர்கள். இணைந்தவர்கள் ஓடி வருவார்கள். ஆமென். பாரத்தோட வருவாங்க, தாகத்தோடு வருவாங்க. உண்மையா இல்லையா? ஆமென். நான் நினைக்கிறதெல்லாம் நினைப்பு இல்லை. நான் நினைக்கிறது சரி என்றதை காட்டுவதே இணைப்பு தான். இணைந்திருக்கிறவளோடு இணைந்திருந்தா தான் நினைப்பே சரியா இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு சொல்ல வந்த மணி ஆகிக்கொண்டு இருக்கிறது பாருங்க. இது 4வது வாரமாக முடிக்க நினைக்கிறேன். இன்று முடித்து விடலாம் என்று நம்புகிறேன்.
ஆண்டவர் தெளிவாய் பேசிவிட்டார். இங்க பாருங்க, யார் வேண்டுமானால் வரலாம், உபதேசத்தை கேட்கலாம், அதனால் சுத்தமாகலாம். ஆனால் யார் வருகிறார்கள் என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்கிறார்கள். இப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். எங்கே வருகிறது? யோவான் 15:4. என்னில். ஆண்டவர் ஆரம்பிக்கிறது நன்றாய் கவனிங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நானே மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். he is the owner, he is the true vine. எல்லாம் அவர் தான். அவர் சொன்ன சுத்தம் தான். ஆனாலும் விஷயம் இருக்கு. இவ்வளவும் செய்கிற ஆண்டவர் திணிப்பது இல்லை, புகுத்துவது இல்லை, கட்டுப்படுத்துவது இல்லை. he just leads you, he doesn't control your life. அப்படின்னா அவர் சொல்லுகிறார் இப்போ ரகசியத்தை, என்னில் நிலைத்திருங்கள். என்னில், அதுதான் ரகசியம். இப்போ இந்த ரகசியத்தோட ஆழத்தை பார்ப்போம். நானும் உங்களில், நானும் உங்களில். நீ நினைத்திருந்தா நானும். ஏமே, இங்கே தான் ப்ராப்ளம் வருது நமக்கு நிறைய பேருக்கு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால். எல்லாம் தியானித்து முடித்து விட்டீர்கள் அல்லவா? எல்லாருக்கும் இந்த வசனம் தெரிகிறது அல்லவா? ஆண்டவர் இப்பொழுது சொல்லுவார் ஒரு வார்த்தை. கனி கொடுக்கலன்னா தெரிய வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கனி கொடுக்கலன்னா தெரிய வேண்டாம். பாருங்க, பயப்படுறாங்க இப்பவே. சில பேர் திரும்ப பயப்படுகிறாள். வீட்டில் போய் அடி விழுந்து விட்டது என்றால் என்ன செய்வது? பாருங்க, சில பிரதர்ஸ்லாம் திரும்பலை, ஏன்னா பயம். சாரி சிஸ்டர், பிரதர், இப்போதான் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், அதுக்குள்ளே சண்டை முட்டி விடுறீங்களே. நாளைக்கு சர்ச்சில் ஒன்றா இருக்கணும் இல்லை? நான் சொன்னேன், ஒன்றா இருக்கிறதுனால ஒன்றா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஒன்றா உட்காந்தனால ஒன்றா இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. ஐக்கியத்தில் வர்ற ஆட்கள் எப்படி இருப்பாங்க? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்களே. என்னம்மா? இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஆள் அவர் என்ன செஞ்சார்? சும்மாவா இருக்கிறாரு? அதையும் சொல்லுங்க. 3 வாரமே வருகிறீர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களாவது சொல்லுங்கள். யோவான் 15. இணைந்திருக்கிற ஆள் அவர் என்ன செய்கிறாரு? தடவி கொடுத்தாரா? சுத்திகரித்தார். எப்படி சுத்திகரித்தார்? அது போடுங்க. கனி கொடுக்கிற கொடியை இன்னும் சுத்தம் பண்ணுவா. அப்படி இருந்து இருக்குது அந்த கொடி. இதுதான் பியூட்டி. என்ன என்ன அப்படி திட்டாங்க, என்ன இதெல்லாம் சொல்றாங்க? பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இணைய வேண்டிய பர்சன் கிட்ட இணையாதது தான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். இல்லாத ஆள் சொல்லுங்கள், நீங்கள்லாம் தூதர்களுக்கு சமம். பொய்யில் 1 நம்பர்னு அர்த்தம். நம்ம தனியாக போய் பேசிக்கலாம். நீங்கள் யாருமே சொல்லாதீங்க, நாங்கள்லாம் ஐயோ 20 years சிஸ்டர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். 30 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், 25 years ஃப்ரெண்ட்ஷிப். சில பேரில் 40 கூட தொட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் நல்லது தான். ஆவிக்குரிய நிலைமையில் பாருங்கள், குடும்பத்திலேயே ஒட்டலை நிறைய விஷயங்கள். யாருக்குமே கான்ஃப்ளிக்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இல்லை உலகத்தில். கான்ஃப்ளிக்ட் ஷோ சம்திங். தே ஷோ த ரியல் ப்ராப்ளம் in somebody. Without conflicts, you will never ever come to know the problem. When you know the problem, then you can solve them. விஷயம் என்னன்னா, கான்ஃப்ளிக்டே இல்லாமல் உறவு போதுன்னா நான் ஐ டவுட் தட் ரிலேஷன்ஷிப். none of us are perfect. none of us are. ஒருத்தரும் இங்கே பரிபூர்ணமானவங்க இல்லை. ஆனால் இணைக்கப்பட்ட இடத்துல தான் பரிபூர்ணம். இதுதான் கொடிகளுடைய சரித்திரம். ஒவ்வொரு கொடியும் பார்த்தா அது கொடி தான். என்ன அழகு கொடின்னா அது ஒரு நாள் வேற கொடியாக தெரியும். இந்த கொடியும் வேறு விதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? கொடியே வளையிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மாறுற ஆட்கள் தான், நமக்குள்ள சுபாவங்கள் அப்படித்தான். ஆனால் ஒரு விஷயம், சாரம். கொடினாலே ரொம்ப ஜென்டலான ஒரு விஷயம். அது வளையும், அது தானாக அது நிற்குது, கனி கொடுக்குதுன்னா அது தானாகவே இல்லை, செடியோடு ஒட்டி இருக்கிறதுனால. அதுதான் நீங்களாக
ஒன்றுமே என்னாலே அன்றி உங்களை ஒன்றும். இப்போ நான் எதற்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன்னு மறக்கக்கூடாது. ஏசப்பா நல்லா கவனிங்க. மறந்துட்டேன், அதனால தான் இப்படி சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிட்டு இனிமேல் அவர் வழி இல்லை. என்னம்மா? இணைக்கிற இணைப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இல்லை, அதாவது பிரச்சனை இல்லாமல் இல்லை. இந்த பிரச்சனையும் தாண்டி ஒரு கொடி நிலைத்திருக்குது ஐக்கியத்தில்னா எதனால்? இணைந்திருக்கிற இடத்துலையும் இருந்து கத்தி வருது, என்னை சுத்திகரிக்கும்படி. அப்படின்னா சுத்திகரிக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிற ஒரு கொடி இன்னொரு கொடியோட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் they sharpen each other. Iron sharpens iron. இரும்பு தாங்க கறிக்கிடணும். உங்களை எல்லாரும் தடவி தான் பேசணும், உங்களை எல்லாரும் உங்களை உயர்த்தி தான் பேசணும்னா that's not the sense or essence of true friendship. Are you following me? கத்த சுச்சியாத புத்திரன் உண்டோ? இல்லை. அப்படின்னா உண்மையாய் புத்திரர்கள் என்று எண்ணி நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சிச்சிப்பதின. இப்போ கர்த்தர் சுத்திகரிக்கிற கொடியின் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அது இன்னும் கனியை கொடுக்கும். ஏமே. அப்போ ஏற்கனவே உறவில் இருக்கிற ஒரு கொடியை தான் சுத்திகரிக்கிறார். ஏற்கனவே உறவில் இருந்தபடினால் தான் கனி வந்திருக்கிறது. கனி வந்ததினால் தான் சுத்திகரிப்பு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? உறவில்லாத ஆளை திருத்தக்கூடாதுங்க, அதுதான் அர்த்தம். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு ஞானம். ஊரெல்லாம் போய் திருத்தினீங்கன்னா உததான் விழும். எல்லாரும் என்ன பகைக்கிறாங்கன்னா நீங்க தேவையில்லாத செய்தா பகைக்கத்தான் செய்வார்கள். அடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஊரு சண்டை வம்பெல்லாம் போய் ரெக்டிஃபை பண்ண அழைக்கப்படவில்லை. ஆனால் தேவன் உறவின் அடிப்படையில் தான் சுத்திகரிப்பை தருகிறார். If you think you got a relationship with somebody based on this connection, then you will be rebuked, you will be disciplined, you will be corrected. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள தான் நம்மை வைத்திருக்க ஆசைப்படுகிறார். அப்ப நீங்க ஐக்கியத்தில் இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்றா, நாங்க நல்லா சொல்றதை கவனிங்க. ஐக்கியத்தில் இருக்கிற ஆட்கள் பேசும்பொழுது பாருங்க, கர்த்தர் கொடுக்குற அந்த அந்த என்ன சொல்லலாம், ஆழமான சுத்திகரிப்பை எல்லாம் பேசுவாங்க. அழகாய் நம்ம இணையும் போதே அந்த பேச்சு தான் வரும். இந்த ஆங்கிள் கூட கர்த்தர் சொல்லுவாரா? எனக்கு சொன்னார் சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும்போது இது கட்டிந்து கொண்டா தெரியுமா, எனக்கு இது பாவம் கூட தெரியாது, எனக்கு உணர்த்தினார். அப்ப பக்கத்தில் இருக்கிற கொடி அதை கேட்கும்போது அதுக்கும் தெரியும், ஏனென்றால் ஆண்டவரோட இணையும் போது அந்த கொடியும் அதை புரிந்து கொள்ளுகிறது. நம்ம எல்லாரும் கர்த்தரோட இணையறதுனால தான் இந்த அர்த்தம் விளங்கும். If you are disconnected, you will never ever understand the meaning of discipline. எத்தனை பேருக்கு டிசிப்ளினோட மீனிங் புரியணும்னா கனெக்ஷன் முக்கியம். டிஸ்கனெக்ட் ஆன கொடிகளுக்கு பாருங்க புரியாது. அதனால தான் ஐக்கியத்தில் மட்டும்தான் கர்த்தர் சுத்திகரிப்பை கொடுக்குறார். ஆமென் என்று சொல்ல. இது உண்மையா சிஸ்டர்? உண்மையா உண்மையா உண்மையா? கிராஸ் ரெஃபரன்ஸ் எங்க வருதுன்னு உங்களுக்கு உடனே தெரியும்னா சிலர் வளர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிய வரணும். 1 John chapter 1 John chapter 1 it talks about the fellowship. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். எவ்வளவு பேருக்கு இப்ப புரியுது பாருங்க, எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வெளிச்சம், அதனால நானும் வெளிச்சத்துல நடக்க என்னை விட்டு கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இருக்கிற இன்னொரு பிள்ளையோட நானும் நடப்பேன். ஆமென் என்று சொல்லுங்க. It's not about your holiness, it's not about your perfection. நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஹோலியா இருக்கனாலன்னு சொல்லியிருக்க வசனம் இல்ல. இல்லைன்னா ஏன் குமாரனுடைய ரத்தம் சுத்திகரிக்கணும் வருது? தப்பா இருக்கிற ஆளை தானே சுத்திகரிக்கணும். Every child who wants to walk in the domain of light is cleansed. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவம் இல்லை என்று சொன்னா போய் சொல்லுவாய். அப்படின்னா எல்லாரும் பாவி பாவின்னு சொல்றாரா? இல்ல. லைட்ல நடக்கிற ஆளுக்கு தான் டஸ்ட் தெரியும். டஸ்ட்னு சொன்னேன். கொம்பு கம்பெல்லாம் தெரியுதில்ல, தூசு கூட தெரியும் லைட்ல இருந்தாதான். கரெக்டா இல்லையா? அவ்வளோ கும் இருட்டில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு ஒளிக்கற்று அப்படியே வருது, ஜன்னல்ல ஒரு ஓட்டை. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காலையில் விடியல்ல, ஐயோ அப்பதான் தெரியும், அடே அப்பா இவ்வளோ டஸ்டா இருக்கு. சில நேரம் நமக்கே மூச்சடைக்கிற மாதிரி இருக்கும், இத்தனையும் நானா சுவாசிக்கிறேன். இந்த ஒரு ஒளிக்கற்றையிலே அவ்வளோ டஸ்ட். இதுவே இருட்டில் உட்காந்துருந்த ஆளுக்கு நல்லா தானே இருந்தது.
ஒரு லைட் வந்தால் தானே தெரியுது அவ்வளோ விஷயமும். ஆண்டவர் அப்படி தான், அவர்கிட்ட நெருங்க நெருங்க தான் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே தெரிய வரும். தட்ஸ் அ பாயிண்ட் ஹியர். ஆண்டவர் ஏன் பொய் சொல்லுகிறாய் என்று சொன்னார்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் தேர் இஸ் சின் இன் யுவர் லைஃப் பிகாஸ் தேர்ஸ் a disconnection. இருட்டில் இருக்கிற ஆளுக்கு எல்லாம் சரியா தான் தெரியும். ஒரு வெளிச்சத்தை அலோ பண்ணாதானே தெரியும் தப்பு இருக்குன்னு. God doesn't want to condemn us. God doesn't condemn anybody. யாரையும் குற்றப்படுத்தாத தேவன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றார், அந்த வெளிச்சத்துல நான் இருக்கிற மாதிரி நீயும் இருந்தா ஒருவரோட ஒரு ஐக்கியம். அங்கதான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு, எவ்வளவு நல்ல அப்பா. நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு டிப்ரெஷன்ல உட்காந்து ஒரு குற்றமான சாட்சிக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ராத்திரி இருந்திருந்தா கூட நான் சொல்றேன் அது டபுளா இருக்கும் 9 மணிக்கு. ஆனா இங்க வந்ததுனால டிஃப்யூஸ் ஆயிடுச்சு, டபுள் ஆகல, டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற ஸ்குவாட் இருக்காங்க தெரியுமா, அது எப்போ வெடிக்குமோன்னு இருக்கும்போது போய் டப்புன்னு ஆஃப் பண்ணுற மாதிரி. இந்த பிசாஸ் அப்படியே ஊதி 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 வெடிக்கிறதுக்கு உட்காரும் போது நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்துருங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் இப்போ ஓ அதுதான் அர்த்தம் சிஸ்டர், இவ்வளோ நேரம் அதைத்தான் பேசுனீங்களா? அதைத்தான் சொன்னேன். நீங்கள் வந்து பாருங்க, அது அப்படியே அப்படின்னு காற்று போன பலூன் மாதிரி. அது வீட்டில் இருந்திருந்தா உங்களுக்கு என் நிலைமை தெரியும். இன்னும் ஆழமான டிப்ரெஷன் மட்டும் இல்லை, பைபிள் ஸ்டடியிலேருந்து வந்த ஆளையும் என்ன செஞ்சுருப்போம் அது நமக்கே தெரியும். சில நேரம் நம்ம சரியில்லைன்னா நல்லா இருக்கிற ஆளை பிடிச்சி வாங்குவோம் பாருங்க, ஏன்னா அது நம்மளுடைய பிரச்சனை. அவங்க ஹோலியாக தான் வந்திருப்பாங்க பாவம், அப்போ தான் சுத்திகரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது இந்த ஐக்கியெல்லாம்? ஆனால் சபையிலே இருந்திருக்கலாம்னு தோன்றது காரணம் அந்த கொடியே பரவாயில்ல, வேற எந்த கொடியும் பேசலை, ஆண்டவரோடு இணைந்த கொடிகளை பேச. உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா? ஏன் சில நேரம் ஐக்கியத்தில் இருக்கிற இன்பம் உலகத்தில் வரலன்னா அதான் விஷயம். ஆண்டவரை வைத்து வருகிற அர்த்தங்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசுவோட முதல்ல இணைந்து கொள்ளுங்க, உங்களுக்கு அவரோட இணைந்த மற்றவர்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதற்காக தேடவே வேண்டாம், நீங்கள் இணைய வேண்டிய இடத்துல இணைந்துடுங்க. அவரோடு இணைந்திருக்கிறவர்கள் தன்னால் வருவார்கள், கூடவே தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவரோடு இணைகிற மற்றொன்று உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறத சொல்லலை, ஆவியின் பக்கம். ஆமே, ஆவியில் வந்த இணைப்பு. அதனால தான் பாருங்கள், லேடிஸ் மீட்டிங் ஆகட்டும், மென்ஸ் ஃபெலோஷிப் ஆகட்டும், ஜேகேசி ஆகட்டும், யூத் ஃபெலோஷிப் ஆகட்டும், அது ஒரு ஃபெலோஷிப்புக்காக நாங்கள் செய்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஃபெலோஷிப் நான் அப்படி ஆரம்பிக்கவே இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் செய்து சாதிக்க வேண்டிய ட்ரைவ் எனக்குள்ளே கிடையாது. God knows my material. But the point is about the calling. I just obeyed that calling. புரியுதுங்களா? விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நடக்கிறதுனால தான் ஐக்கியங்களில் ஆழங்கள் வித்தியாசப்படுது. இந்த ஆழம் உபதேசம் மாறுகிறது அல்லவா? பொதுவான கூட்டத்தில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் வருவதில்லை. ஏற்கனவே கனி கொடுக்கிற பிள்ளை தான் சுத்திகரிக்கப்படுது. அந்த பிள்ளை தான் இன்னும் இணைப்புக்குள்ள இருக்க ஆசைப்படுகிறது. என்னதான் அப்பா செஞ்சாலும் அந்த பிள்ளை விலகிறது இல்லை. காரணம், அவரை விட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அப்பா அழகை சொல்லுகிற, என்னை நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில். இதையெல்லாம் சொல்லிவிட்ட தேவன் சொல்லுகிற, இந்த நிலைத்திருப்பினால என்ன நடக்கும்? நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க என்ன கவனிங்க. இஃப் யுவர் காலிங் இஸ் டு பி அ பிரான்ச், உங்களுடைய அழைப்பே ஒரு கொடியின் அழைப்புனா என்ன கவனிங்களேன், நீங்கள் கனி கொடுக்கலனா, நான் கனி கொடுக்கலனா திருப்தியே இருக்காது வாழ்க்கையில். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். என் காதுள்ளவன் கேட்க கடவன்னா அது அவமரியாதையாக போயிடும். அது இயேசு தான் சொல்லலாம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் கனி கொடுக்க முடியாது என்னில் நிலைத்திருக்கலனா. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கனின்ற வேர்டே பவர்ஃபுல். பணத்தை வச்சோ, பலனை வச்சோ, சொத்தை வைத்தோ, அல்லது சாதிக்கிற நிலைமைகளை வைத்தோ தேவன் இதை பேசவில்லை. கனி என்பதே ஒரு கொடியின் அழைப்பு. If you are not fruitful, that should bother you. எத்தனை பேருக்கு காதுகளே சுனாமது? I am not talking about your job opportunity, your promotion in the job. It's not about your degree. It's not about your achievements. It's not even about the possessions in your life or about your status in the society. I'm talking something from the Bible. உங்களுடைய அழைப்பே கொடினா, கனி இல்லைன்னா திருப்தியே இருக்காது அந்த கொடியோட வாழ்க்கையில். நம்ம என்னதான் உடுத்திக்கிட்டாலும்,
பிரியாணியே சாப்பிட்டாலும் திருப்தி என்ற வார்த்தைலாம் பணத்தை வைத்தே வராது. அதனால தான் பணம் உள்ளவர்கள் இன்னும் திருப்தி அடையலை. காரணம், இன்னும் வேணும்னு வருது, இன்னும் ஆசை வருது, இன்னும் தேவை இருக்கு. திருப்தி இல்லை. கண்களால் காண்பதே என்று திருப்தி இல்லை. பிரசங்கில தெளிவை சாலமன் சொல்ல முடியும்னா சாலமனை விட பெரிய ஆள் உலகத்தில் இல்லைங்க. டுடேஸ் வேர்ல்ட், நீங்க பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க, அனில் அம்பானி எடுத்துக்கோங்க, they do not know who was Solomon. Maybe Bill Gates knows about it. ஆனா யாருமே சொல்ல முடியும், காட்டு புஷ்பம் கூட அழகாண்ட பேசினா, சாலமோன் உடுத்திருந்த மகிமையில கூட, அவன் தன் சர்வ வல்லமையில கூட மகிமையில கூட அப்படி உடுத்த முடியாதான். So God is able to clothe something like that with so much of splendor than Solomon. எத்தனை பேருக்கு இப்பெல்லாம் புரியுது? ஒரு காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறதோட அவருடைய அழகு சாலமன் தன்னுடைய சர்வ மகிமையில கூட உடுத்தி இருந்தது இல்லை. அப்படின்றால் மகிமை என்ற வார்த்தை, அழகு என்ற வார்த்தை எல்லாம் பணத்தை வைத்து வருவது அல்ல, அவருடைய தொடுதலால் வருவது. தட்ஸ் தி பாயிண்ட். ஆமென் சொல்லிடுங்க. ஐயோ ஐயோ, நீங்க அல்ல, நான் உங்களை சொல்லக்கூடாது. இழுத்துக்கிட்டு, என்ன சிஸ்டர் இழுத்துக்கிட்டுனா எங்கே இருப்போம்? ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பட்டு சாரியை கொண்டு வந்து கொடுத்து கிறிஸ்மஸ்க்கு கட்டுங்க பாஸ்டர்மானா, ஆடா போம்மா, நானே கட்டையில் போகிற நிலமையில் இருக்கும்போது நீ என்ன கட்ட சொல்கிறியன்னு கேட்பேன். உண்மையா இல்லையா? கொஞ்சம் உங்களுக்கு அந்த அந்த பர்சனாலிட்டி டச் ஆகட்டுமே, கோட்டு சூட்டெல்லாம் பறந்துடும், மனசுல இருந்தே பறந்துடும். இயேசு பேசினார்னா எது முக்கியமோ அதை பேசினார். அதுக்கு பிறகுதான் பேச வேண்டியதை பேசினார். உன் உடையை பார்க்கிலும் உன் சரீரமும், அப்புறம் என்னங்க, உன் உணவை பார்க்கிலும் உன் ஜீவனம் விசேஷமானதெல்லாம். அப்படின்னா ஜீவனே இல்லாமல் அப்புறம் சாப்பாடு எதுக்கு? ஜீவன் இருந்தால் தானே சாப்பாட்டையே யோசிக்கிறோம். நல்லா சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு போய் தானே சாப்பாடு. எனக்கு கஞ்சி தண்ணியாக போதும்னா சாப்பாடை யோசிக்கிறோமா? வாய்க்கரிசி போடுங்கன்னா எப்போம்மா அது? நல்ல வேலை, இப்போ போடுற அரிசி வேறு, அன்னைக்கு வாய்க்கரிசி. ஏன்னா அது அவ்வளோ போதும், வாய்க்கு போதும். ஆனால் இன்றைக்கி அது இல்லை, இதுக்கு வேணும். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏசப்பா ஒரு அர்த்தம் சொன்னார்னா, சரீரம் அவ்வளோ விசேஷம், அதனால தான் ட்ரெஸ்ஸுன்னு அவ்வளோ யோசிக்கிறேன். நம்மளும் தான் எவ்வளோ கேட்லாக் பார்க்குறோம், சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறோம், சுற்றி சுற்றி அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்குகிறோம் பாருங்க. ஏன்னா நமக்கு நினைப்பா அதை வாங்கி போட்டால் நம்மளும் அப்படி இருப்போம். பார்த்தா சம்மந்தமே இருக்காது. நிறைய நேரம் டெய்லரை பிடிச்சி கத்திடுறோம், சரியா ஸ்டிச் பண்ணலன்னு சொல்லிடுறோம். விஷயம் இந்த ஸ்டிச்சிங்கில் இருக்குது. அதனால தான் பர்சனாலிட்டியாக பார்த்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம், அவங்கள பார்த்து தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஏன் நம்ம போய் நிற்கிறதாங்க? தேட மாட்டார்கள், அவசியப்படாது. ஏனென்றால் அப்படி நாம் நின்றோம் என்றால் அவர்கள் கொடுக்கிற உடை யாருக்கும் அவசியப்படாது. அப்போ ஆண்டவர் இவ்வளோ யோசித்து நம்முடைய உருவத்தை தந்தார் என்றார். அப்புறம் தானே உடைக்கே மகிமை வருகிறது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இப்போ நல்லா கவனிங்க. ஐயோ, அப்போ நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தால் இன்னத்துக்கு போய் நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கவே வேணாம் சிஸ்டர் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற உருவம் அவருடைய அழகு. ஆமேன். அது அவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா இருக்கு. நீங்கள் இன்னைக்கு நாளைக்குன்ற நிலைமையில் இல்லையே. நடந்து சுவாசிக்க பலனை கொடுத்து அழகாய் திடனாய் வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு உடைய மகிமைப்படுத்துகிறார். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ட்ரெஸ் வருதோ ஒரு கேரண்டி, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரீரத்தை நன்றாய் வைப்பா. இப்படியும் ஜெபிக்கலாம். இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு ஆழத்தில் புரியுதா? இப்போ சில பேர் ட்ரெஸ்ஸுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்காக என்னை நல்லா வைங்கன்னு ஜோமனு. ஏன்னா அது போட்டு முடிக்கிறதுக்கே லைஃப் வேணும். சில பேருக்கு இதுவும் தீர்க்க தரிசனம். ஆமாம், நான் பீரோவை சரியாகவே செக் பண்ணலை. லேடிஸ் போய் தயவுசெய்து செக் பண்ணுங்கள். இன்னும் 4 கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸு போடலாம். உங்கள் ஹஸ்பண்டை போட்டு நீங்கள் ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க. இன்றைக்கி நிறைய கணவன்மார்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் போய் இது வரைக்கும் திறக்காதெல்லாம் திறந்து பாருங்கள், அப்போது தான் தெரிய வரும்.
இதை விட்டுட்டு லேட்டஸ்ட் ஃபேஷனா எனக்கு தாங்கலை, கணவருடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுது. அந்த ஃபேஷன் மாறும்போது இவங்களும் மாறணும். சந்தோஷம், மாறுங்கள். உடைய சரீரம் நன்றாக இருப்பதினால் அல்லவோ சிந்திக்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும் சிந்தனை முக்கியம். சிந்தனை முக்கியம். Don't do anything out of greediness. Don't do anything out of selfish motives. Don't do anything because you are ambitious. ரொம்ப அந்த உத்வேகம், செய்யணும், சாதிக்கணும், நின்று காட்டணும், அது என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிளில் இருக்குது. அதனால தான் சொல்லிடுறேன். இட்ஸ் அபவுட் த ப்ரைட் ஆஃப் லைஃப். பிலீவ் மீ, இந்த ஜீவனத்தின் பெருமைன்றது நிறைய கிறிஸ்தவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க, உணரவும் இல்லை. காரணம், அவங்க தாழ்மையானவங்க. பாருங்க, செடியோடு இணைந்திருக்கிற கொடிக்கு தான் டக்குன்னு கொட்டு வரும். உனக்குன்னா அவ்வளோ பெருமை, கொடுத்தது நானுன்னு உணரு. ஏன் தான் அதுக்கு பேர் வேனிட்டி பேக்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ வேனிட்டி பேக் இல்லைம்மா, இட்ஸ் அ வேனிட்டி பேக். எவ்வளோ அழகாக பேர் வச்சுக்கு பாருங்க பிசாஸ். வேனிட்டி பேக்கை டிக்னிட்டியாக நினைக்கிறோம். இட்ஸ் வேனிட்டி. சாலமனே சொல்லிட்டா, எல்லாம் மாயை. கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு இன்னைக்கு அதுதான். முடிந்து செல்லும் பொழுது நீங்கள் ஒரு உணர்வோடு செல்லுங்கள். எல்லாம் மாயை, காற்றை பிடிப்பதற்கு சமம். அதனால தான் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி முடிச்ச பிறகு சில பேர் காற்றை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இதற்கா இவ்வளவு பாடுபட்டு என்னவோ தெரியல. இந்த தடவை கிறிஸ்மஸ் செய்தியெல்லாம் வித்தியாசமாக போகுது. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஆரம்பித்தது, வேறு வழி இல்லை. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நீங்கள் நல்லா வாழணும். அதற்குத்தான் இந்த அர்த்தங்கள். யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க, யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க, யார் போலவும் மாறாதீங்க. அப்படின்னா நீங்கள் இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஆண்டவருக்கே வெறுப்பாயிடும். அதனாலே வெரைட்டிஸாக படைத்தார் தேவன். நீங்களாக இருந்தால் தான் அவருக்கும் பெருமை, உங்களுக்கும் லட்சணம். அது அவருக்கு தெரியும். அப்போது இணைப்பு எவ்வளோ முக்கியம். நீங்கள் இணைந்து இருக்கும்போது தான் நான் கேட்குற எல்லா கொடியும் அப்படியே யூனிஃபார்ம் மாதிரியா இருக்குது. ஒரே தடியாய், ஒரே அளவாய். இங்கே எந்த செடியிலாவது ஒரே சைஸில் கொடி இருந்தால், அதாவது லெங்க்த்தில் ஐயோ முடிய போதே நேரம், இன்றைக்கி ஒரு 10:30 முடிச்சிடுவோம். என்னைக்காவது செக் பண்ணி பாருங்கள், ஒரு செடியில் கொடியெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. கர்த்தர் அப்படித்தான் வைத்தார் என்றால் அப்படி இருந்தால் தான் அழகு. ஆமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ரகசியம் அதுதான் இணைப்பு. நீங்கள் இணையாத இடத்துல இணைஞ்சதுனால தான் வறட்சி. புரியுதா உங்களுக்கு? இப்போ இணைய வேண்டியவர் கூட இணையிலையா, கொடிகளாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இது இன்னும் ஆழமாக போகிறது, நேரம் முடிய போகிறது. என்ன செய்யலாம்? இணைய வேண்டியவரோட இணையாமல் இணைஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? காஞ்சி தான் போகும். ஏன் நல்லா தானே இருந்தோம். நல்லா கவனிங்க, ஒன்றா இருக்கிறதுனால நல்லா இருக்கிறோன்னு அர்த்தமே இல்லை. இது குடும்ப உறவுலேருந்து ப்ரொப்போசல்லேருந்து எல்லா ஆடத்துக்குள்ளேயும் நீங்கள் தோண்டி எடுக்கணும். நல்லா கவனிங்க, ஏதோ நல்லா இருக்குது செடி கொடி தியரி இல்லை. இஃப் யூ நோ ஹூ யூ ஆர், when you know the connection which is very important and significant in your life, you cannot take your life's decisions for granted. நான் கொடியாக இருந்தால் கனி இருக்கணுமே. கனி இல்லைன்னா ஒரு கொடி ரியலைஸ் பண்ணுமா இல்லையா? how long can I act, how long can I pretend? ஐக்கியத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன், சரிம்மா சரி ஐயா, ஆனால் ஏன் கனி இல்லை? ரொம்ப நாள் ஐக்கியத்தில் இருக்கிற சில ஆட்கள் ஏன் கனி இல்லை? The problem is we are talking about the fellowship without realizing the primary connection. அதிகாரத்தோடு உண்மையோடு வல்லமையோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால், நமக்குள்ளேயே சிலது நம்ம செய்து கொள்ளுகிறோமே தவிர இணைய வேண்டியவரோடு இணைவதில்லை. என்ன கவனிங்களேன், நாம் எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் திருப்தி இல்லைங்க. உங்களுக்கு சொல்கிறதை கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட், நெவர். ரொம்ப அப்படியே நல்லா பிரசங்கம் பண்ணாலும் அவங்க அப்படியே ஜோஷாக இருக்காங்களாம் நினைக்காதீங்க. பிரசங்கம் பண்ண நிற்கிறதே அவரால் வந்தாதான், அதுதான் ஜோஷ். If you are not connected with him, then you lose the primary essence in life. அதுதான் sense. Without essence, there is no sense. That's another statement. சாரம் இல்லாம என்ன சொல்லலாம்? அப்படியே வைத்துக்கணும். சாரம் இல்லாம ஈரம் இல்லை. There's no sense. உணர்வு இல்லை.
உணர்வுள்ள இருதயம் தான் ஈரமான இதே. என்ன கல்லான்னு கேட்குறாங்கல்ல, என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை. எவ்வளோ சொன்னாலும் ஏறல மரமண்டைக்குன்னுவாங்க. என்ன அர்த்தம்? இனி என்ன நீ மண்டையில களிமண்ணான்னு கேட்பாங்க. இந்த அர்த்தம் என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை, ஈரம் இல்லை. ஈரமான இருதயம் எதை காட்டுது? உணர்வுள்ள இருதயத்தை காட்டுகிறது. இப்போ கவனிங்க, திஸ் இஸ் அபவுட் தி கனெக்ஷன் ஹியர். அப்போ ஆண்டவர் நம்மை அவரோடு இணைத்தால்தான் எனக்குள்ளும் ஈரம், அவரோடு இணைந்திருக்கிற மற்ற கொடிகளோடு நான் இணைந்திருப்பதினால்தான் எனக்கும் அர்த்தம். இந்த அர்த்தத்தை இழக்கிறதுனால்தான் அநேகர் வறட்சியில் இருக்கிறோம். இந்த வறட்சி எதை காட்டுகிறது? கனியற்ற நிலைமை, கனியற்ற வாழ்க்கை. அம்மா ஐயா என்ன எல்லாம் கவனிங்களே, நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சபையுடைய அர்த்தத்தில் வேறங்க. யூ கோ டு த சொசைட்டி அண்ட் டாக் டு எனிபடி, டு ஒன் ஆஃப் யுவர் கொலீக்ஸ், அவங்க சொல்கிற வளர்ச்சியெல்லாம் வேற. யூ டாக் டு யுவர் பாஸ், அவர் சொல்கிற விஷயம்லாம் வேற. ஹே நீ என்ன வளர்ந்த, எவ்வளோ எவ்வளோ உன் வீட்டில் என்ன சொத்து, எவ்வளோ. ஆவிக்குரிய வளர்ச்சிலாம் அப்படி இல்லை. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. இருக்கு சிஸ்டர், இவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் தெரியலையா? அது சாப்பிட்றதுல வந்த வளர்ச்சி. கர்த்தர் கேட்கிற வளர்ச்சி 3 வருஷம். அதை சுற்றி போடு, கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்த்துக்கலாம். 3 வருஷம் கழிச்சு கனி கொடுத்தா ஆச்சு, எல்லாம் வெட்டி போடுன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து வந்து உக்காந்து உக்காந்து உக்காந்து, சில பேருக்கு அந்த சேரை விட்டா வேற இடத்துல உக்காந்தா ஐயோ ஆனலே இருக்காது. அதுதான் நம்முடைய வருகை. அப்படின்னா ஆண்டவர் அதை சொல்லவில்லையே. இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை கனி எங்க? எத்தனை பேருக்கு புரியுது? You should become productive and efficient in your calling by this time. இந்த நேரத்தில் எப்படியோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை இன்னும் வறட்சியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? We misunderstood about the fellowship. Without having the correct connection with the true vine, we miss out on the real true fellowship. கர்த்தர் நமக்கு அதுக்கு கிருபை தருவாரா? வருகிற வருஷம் நான் இப்போ சொன்ன டிப்ஸை மறக்காதீங்க. ஏன்னா இது வசனம். இணைய வேண்டிய ஒரு இடத்துல அந்தரங்கத்தில் இணையறதுக்கு மட்டும் நீங்கள் விட்டு கொடுங்க. அவரோட இணைஞ்ச மற்றவர்கள் தானாக தெரிய வருவார்கள். ஏற்கனவே இருக்கிறோம், தெரிய வருவோம், அவ்வளோதான். ஏமே எழுந்து நிற்கலாமா? நேரம் முடி ஜெபம் பண்ணலாங்க. பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம்பா. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறபடினால் நீர் இவ்வளவு ஆழங்களை எங்களோடு பேசி வருகிறீர் தகப்பனே. நாங்கள் பாத்திரவான்களே அல்ல, எங்களுக்கு அது நன்றாய் தெரியும் தகப்பனே. எவ்வளவோ குறைவு, எவ்வளவோ அநீதி, எவ்வளவோ அக்கிரமம், எங்களுக்குள் எவ்வளவோ பொய்கள், எவ்வளோ குறைபாடுகள் உண்டு. நாங்கள் அநேக முறை விடுகிற பிள்ளைகள் தான், ஆனாலும் எழுகிறோம் ஐயா. ஏனென்றால் நம்முடைய வார்த்தை அதைத்தான் சொன்னது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். ஏனென்றால் நீர் எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். ஒரு நாளும் எங்களை விழுந்திருக்கிற நிலைமையில் விடுகிற தேவன் அல்ல, எங்களை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கேட்கிறேன் பிதாவே, இந்த வருஷத்தின் முடிவிலே உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே எங்களை மறுபடியும் எழுப்புவீராக, மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக, மறுபடியும் சாரத்தோடு இணைப்பீராக, மறுபடியும் நெருக்கத்தோடு இணைப்பீராக. தூரம் இருக்கிற நிலைமையில் யார் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் ஓடி வந்து விடட்டும் ஐயா. உம்முடைய ஐக்கியத்திற்குள் வந்து விடட்டும், உம்முடைய இணைப்பிற்குள் வந்து விடட்டும், உம்முடைய சாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே பரலோகம் திறப்பதாக அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இத்தனை நாட்களும் ஒவ்வொரு வாரமும் முயற்சித்து வந்து கொண்டிருந்தார்கள். உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தவே கனப்படுத்த அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்காக ஓடுகிற பிள்ளைகள் கனப்படுத்தப்படுவார்களாக, வித்தியாசப்படுவார்களாக. ஒரு பிதாவானவர் ஹல்லேலூயா தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிக்கிறது போல, ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:18 படியே நான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
வித்தியாசம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு வித்தியாசம் வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய வருடத்தை பார்க்கிறதுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இருக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுபடட்டும், ஆழங்கள் மாறுபடட்டும், வேத தியானங்கள் மாறுபடட்டும், உம்மோடு நெருங்கி இருக்கிற நெருக்கங்கள் மாறுபடட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆழத்திற்காக கேட்கிறேன் பிதாவே. இப்பொழுதே அது உண்டாவதாக, ஆவியிலே ஒரு திறப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே அடைபட்ட இருதயங்கள் திறப்பதாக இயேசுவே. இப்பொழுதே உணர்வுகள் வரட்டும், மறுபடி ஈரமான நிலைமை உண்டாகட்டும், எல்லா வறட்சியும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, உணர்வுள்ள இருதயம் உண்டாவதா. நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள் உண்டாகட்டும்பா. எங்கெல்லாம் தவறுகிறோமோ நாங்கள் உடனே உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. எங்கெல்லாம் தவறுகிறோமோ உடனே உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் கழித்து உணர வேண்டாம் சுவாமி. நாட்கள் வருஷங்கள் ஓடிவிட வேண்டாம். நாங்கள் தவறும் பொழுதே உணர கிருபை செய்யுங்கப்பா. என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு அந்த கிருபையை நான் கேட்கிறேன். ஓடி வந்து விடட்டும், மறுபடியும் இணைந்து கொள்ளட்டும், உடனே அறிக்கை செய்யட்டும், உடனே ஒப்புரவாகட்டும், உடனே 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 இயேசுவின் நாமத்தில் அந்த ஈரத்தை கொண்டு வருவீராக ஆவியானவரே. இப்பொழுதே நிச்சயத்தோடு வார்த்தை சொருகுவதா, கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் சொருகுவதா, ஒவ்வொரு உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர் கொண்டு வருவீராக. இடந்த அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் ஏடத்தனையை வரட்டும் ஐயா, ஏடத்தனையை திரும்பி வரட்டும். ஆண்டவரே, இன்டர்நெட்ல யூடியூப்ல என்னை பார்க்கிற அநேகர் உண்டு சுவாமி. ஒருவரை தப்ப விடாத நம்முடைய இறக்கா அடைய வாழ்க்கையில் எதை இழந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை இழக்கக்கூடாது, உடைய வார்த்தை இழக்கக்கூடாது, உம்முடைய நெருக்கத்தையும் தொடுதலையும் இணைப்பை இழக்கவே கூடாதுப்பா. என்ற நீரே திராட்சை செடி, உம்மோடு இணைந்திருக்கிற நாங்களே கொடிகள் அப்பா. எங்களுக்குள்ள இணைந்திருக்கிற அந்த வார்த்தை தான்ப்பா எங்களை வாட வைக்குது. இந்த வார்த்தை இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை சுவாமி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்களை நினைப்பிலேயே அர்த்தத்தை கொடுக்கிறவர் உம்முடைய வார்த்தையினால. அப்படிப்பட்ட வார்த்தை ஆளுகை என்று செய்யட்டும் என்று சொல்லி இந்த குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன், இந்த நபர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ஒரு மாதத்தை அவர்கள் காணட்டும் அப்பா. வருகிற வருஷத்தை நன்மையாய் காணட்டும், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன். எங்களுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது, அப்படியே செய்யுங்கப்பா. வருகிற நாட்கள் உம்முடைய நன்மையை காண்கிற ஒரு வருஷமாய், உம்முடைய தொடுதலை பெற்ற ஒரு வருஷமாய் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய தயவுக்கு நாங்கள் ஓடி வந்து விடுகிறோம். இது ஒரு தயவின் வருஷம் அல்லவா? அந்த தயவினால் தான்ப்பா நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை ஓட வைங்க, உமக்காக ஓட வைங்க, கனி கொடுக்க கிருபையை தாங்க. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே கொடுத்து விடுகிறேன். தொடர்ந்து இந்த கூட்டத்தை ஆசுவதி, இது பெருகணும்பா. நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அநேகர் வேதபாட வகுப்புக்கு வரணும். நெக்ஸ்ட் இயர் பால்கனி ஃபில் ஆகணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இந்த பால்கனி சேர்ஸ்ல எல்லாவற்றிலும் ஆத்துமாக்களை கொண்டு வா. சிறிய ஆலயத்தில் டெலிகாஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் என்று பெற்றுக்கொள்ளுங்க. அநேகர் வரட்டும், அநேகர் பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஓ, இயேசுவின் நாமத்தில் பெருக்கத்தை நாங்கள் கேட்கிறோம் பிதா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி அப்பா. விசேஷமாக நாங்கள் சென்னை, கடலூர், ஆண்டவரே ஸ்டேட்ஸ் நினைக்கிறோம் சுவாமி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, சபைகளுக்கு இறங்குங்க, விசுவாச பிள்ளைகள் அவிசுவாச குடும்பங்களுக்கு இறங்குங்க ஐயா. எத்தனையோ அனிமல்ஸ் அப்பா, எத்தனையோ இன்னசென்ட் பீப்புள் அப்பா, மனம் இறங்கி ஒரு விடுதலையை கொடுங்க சுவாமி. அப்பா, அதிகாரிகளுடைய உள்ளத்தை தொடுங்கப்பா, அரசாங்கத்தை தொடுங்கப்பா, நல்ல லீடர்ஷிப்பை கொண்டு வாங்க. ஒவ்வொருடைய உள்ளத்துல இரக்கத்தை கொடுங்க, நீதியை கொடுங்க, உண்மையை கொடுங்க அப்பா. கொடுக்க வேண்டிய எல்லா நிவாரண பொருட்களையும் சரியா கொடுக்கட்டும். இன்னும் புதிய உதவிகள் உண்டாகட்டும். உதவுற கரங்களை எழுப்பி கொடுங்கப்பா. உதவின பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உண்மை அறியாத எத்தனையோ ஜனம், எத்தனையோ உண்மையை உழைத்திருக்கிறார்கள், அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த தேசத்தை கிருபையை ஆசீர்வதிங்க. விவசாயிகள் வீணா இறக்கவோ கூடாதுப்பா. வீணான வெள்ளங்கள், வறட்சி எங்க தேசத்துக்கு வேண்டாம் சுவாமி. கிருபையா இறங்கி எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடு. இந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கிருபையை இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீரா. நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. இரக்கத்தை செய்யும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலைமை சபை ஆசுவதிங்க. அகால மரணம், விபத்து, வீழ்ச்சி, வியாதி எதுவும் தொடக்கூடாதுப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாகனத்தை பாதுகாத்துக்கோங்க. ஆகாரத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசுவதையும் வாதை உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது, காத்துக்கோங்க. எல்லா மகிமையும் துதி உமக்கே நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.